அகஸ்திய ஜோதிட வித்யாலயா நிறுவனத்தின் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் இந்த ஜோதிட அவையில் இருக்கிற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு உரையை நான் நிகழ்த்த விரும்புகிறேன். பொதுவாக நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்லுவோன்னா, மங்குச்சனி, பொங்குச்சனி, மரணச்சனி, இந்த 3 சனி சொல்கிறோம். இப்போ மங்குச்சனின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பிறக்கிற குழந்தை கஷ்டப்படும், பொங்குச்சனியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், மரணச்சனியில் மரணம் அடைவாங்க. இந்த வார்த்தை உண்மையானா இல்லை. மங்குச்சனியில் ஓஹோன்னு வாழ்கிறவனு உண்டு, மங்குச்சனியில் கஷ்டப்படுறவனு உண்டு. மங்குச்சனியில் ஒரு குழந்தை பிறக்கிற கோடீஸ்வரன் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை நல்லபடியாக இருக்குது. ஏழை வீட்டில் பிறக்கிற குழந்தையும் அந்த மாதிரி ஒரு குழந்தை கஷ்டப்படுது. பொங்குச்சனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொங்குச்சனியில் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும், பொங்குச்சனியில் வேலை கிடைச்சிரும், பொங்குச்சனியில் உங்களுக்கு வீடு கிடைச்சிரும்னா, இன்றைக்கி பல பேருக்கு பொங்குச்சனியில் வேலை கிடைக்காமல் இருக்குது, பொங்குச்சனியில் பல பேருக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்குது, பொங்குச்சனியில் பல பேருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குது, பொங்குச்சனியில் பல பேருக்கு வீடே வாங்க முடியல. இது மாதிரி பொங்குச்சனியில் 30 வயசுலேருந்து 60 வயசு வரக்கூடிய பொங்குச்சனியில் பல நல்ல விஷயம் நடைபெறது இல்லை. அப்போ பொங்குச்சனிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை. அது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு கட்டுக்கதை. அடுத்தது 60 to 90 வயசு மரணச்சனின்னு சொல்கிறாங்க. இந்த 60 to 90 மரணச்சனியானா இல்லை. அப்போ 120 வயசு வாழ்கிறவங்களுக்கு என்ன சனின்னா, 60லேருந்து 90 வயசு வாழ்கிறவங்களுக்கு அந்திமச்சனி, 90லேருந்து 120 வயசில் வாழ்கிறவங்களுக்கு தான் மரணச்சனி. இதுதான் கரெக்டு. 60லேருந்து 90 வயசில் வாழ்கிறவங்களுக்கு தான் அந்திமச்சனி, 90லேருந்து 120 வயசுக்கு தான் மரணச்சனி. ஆனால் இது எந்த சுற்றில் மனிதர்கள் வாழ்வார்கள் வீழ்வார்கள் அவர் பூர்வ புண்ணியத்தை பொறுத்தது. ஸோ மங்குச்சனி, பொங்குச்சனி, மரணச்சனி இதெல்லாம் வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் அல்ல. ஒரு மனிதனுக்கு 4 சுற்று சனி: மங்குச்சனி, பொங்குச்சனி, அந்திமச்சனி, மரணச்சனி. இந்த 4 சுற்று சனி தான் சரியான சனிகள் என்று என்னுடைய சிற்றுரையை இந்த அகஸ்திய ஜோதிட வித்யாலயம் மூலம் எனக்கு வாய்ப்பளித்த ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு மிகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள இத்துடன் என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சுதர்சன் பொன்னாடை போத்தி மகிழ்விப்பார்கள்.